அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 16 அந்நஹ்ல். வசனம் 66லேருந்து பார்க்கலாம். கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை உள்ளது. அவற்றின் வயிறுகளில் சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையில் உள்ளவற்றிலிருந்து கலப்படமற்ற அருந்துவோருக்கு இனிய பாலை உங்களுக்கு புகட்டுகிறோம். பேரீச்சை மற்றும் திராட்சை பழங்களிலிருந்து மதுவையும் நல்ல உணவையும் எடுக்கின்றீர்கள். சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சான்று உள்ளது. நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள். பின்னர் ஒவ்வொரு கனிகளின் மலர்களிலிருந்தும் சாப்பிடு. எளிதாக்கப்பட்ட உனது இறைவனின் பாதைகளில் செல் என உமது இறைவன் தேனீக்கு அறிவித்தான். அதன் வயிற்றிலிருந்து வெவ்வேறு நிறங்களில் பானம் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு நிவாரணம் உள்ளது. சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சான்று உள்ளது. அல்லாஹ் உங்களை படைத்தான், பின்னர் அவன் உங்களை கைப்பற்றுவான். உங்களில் தள்ளாத வயது வரை கொண்டு செல்லப்படுவோரும் உள்ளனர். இதன் காரணமாக அவர்கள் விபரம் தெரிந்த பின்னர் நினைவு தடுமாறி எதையும் அறியாதோராகி விடுகின்றனர். அல்லாஹ் நன்கறிந்தவன், ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ் உங்களில் சிலரை விட வேறு சிலரை பொருளாதாரத்தில் சிறப்பித்துள்ளான். இவ்வாறு சிறப்பிக்கப்பட்டோர் தங்குமிடம் பொருளாதாரத்தை தம் அடிமைகளிடம் வழங்கி அதில் அவர்களை தமக்கு சமமாக ஆக்கி விடுவதில்லை. இவ்வாறு இருக்க அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடையையா மறுக்கின்றனர்? அல்லாஹ் உங்களிடம் இருந்தே உங்களுக்கு மனைவியரை ஏற்படுத்தினான். உங்கள் மனைவியர் மூலமாக உங்களுக்கு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஏற்படுத்தினான். உங்களுக்கு தூயவற்றை உணவாக அளித்தான். அவர்கள் பொய்யானதை நம்பி அல்லாஹ்வின் அருட்கொடையை மறுக்கின்றனரா? அவர்கள் அல்லாஹ்வையின்றி வானங்கள் மற்றும் பூமியிலிருந்து தமக்கு உணவளிக்க சிறிதும் அதிகாரமில்லாதவற்றையும் சக்தி இல்லாதவற்றையும் வணங்குகின்றனர். எனவே அல்லாஹுக்கு ஓமைகளை கூறாதீர்கள். அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். பிறருக்கு உரிமையாக்கப்பட்ட எதற்கும் சக்தி இல்லாத ஓர் அடிமையையும் நம்மிடம் இருந்து ஒருவருக்கு அழகிய வாழ்வாதாரத்தையும் நாம் வழங்கி அதிலிருந்து இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவழிக்கும் அவரையும் அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். இவர்கள் இருவரும் சமமானவர்களா? எல்லா புகழும் அல்லாஹுக்கே. எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் இதனை அறிவதில்லை. அல்லாஹ் இரு மனிதர்களை எடுத்துக்காட்டாக கூறுகிறான். அவ்விருவரில் ஒருவன் எதற்கும் சக்தி இல்லாத ஊமை. அவன் தனது எஜமானுக்கு சுமையாக இருக்கிறான். அவர் அவனை எங்கு அனுப்பி வைத்தாலும் எந்த நன்மையையும் கொண்டு வரமாட்டான். இவனும் நேரான பாதையில் இருந்தவாறு நீதியை ஏவும் மற்றொருவனும் சமமாவார்களா? வானங்களிலும் பூமியிலும் மறைவானவை பற்றிய ஞானம் அல்லாஹுக்கே உரியது. உலகம் அழியும் நேரம் நிகழ்வது கண் இமைப்பதை போன்றே அல்லது அதைவிட நெருக்கத்திலே ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். உங்கள் அன்னையரின் வயிறுகளிலிருந்து நீங்கள் எதையும் விளங்காமல் இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தினான். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான். அவர்கள் வான்வெளியில் வசப்படுத்தப்பட்டதாக உள்ள பறவைகளை பார்க்கவில்லையா? அவற்றை விழாமல் தடுத்து வைத்திருப்பவன் அல்லாஹ்வை தவிர யாருமில்லை. இறை நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் சான்றுகள் உள்ளன. அல்லாஹ் உங்கள் வீடுகளை உங்களுக்கு நிம்மதியளிப்பதாக ஆக்கியுள்ளான். கால்நடைகளின் புறத்தோள்களிலிருந்து உங்களுக்கு குடில்களையும் ஏற்படுத்தியுள்ளான். அவற்றை நீங்கள் பயணிக்கும் காலத்திலும் தங்கியிருக்கும் காலத்திலும் இலகுவாக கையாளுகின்றீர்கள். செம்மறியாட்டு முடிகள், ஒட்டக முடிகள், வெள்ளாட்டு முடிகள் ஆகியவற்றிலிருந்து
ஆடைகளையும் குறிப்பிட்ட காலம் வரை பயன்பாட்டையும் ஏற்படுத்தினான். அல்லாஹ் தான் படைத்தவற்றிலிருந்து உங்களுக்கு நிழல்களை உண்டாக்கினான். மலைகளில் உங்களுக்கு மறைவிடங்களை அமைத்தான். உங்களுக்காக வெப்பத்தில் உங்களை பாதுகாக்கும் சட்டைகளையும் உங்கள் போர்களில் உங்களை பாதுகாக்கும் ஆடைகளையும் உண்டாக்கினான். இவ்வாறே நீங்கள் பணிந்து நடப்பதற்காக உங்களுக்கு தனது அருட்கொடையை முழுமைப்படுத்துகிறான். அவர்கள் புறக்கணித்தால் தெளிவாக எடுத்துரைப்பதே உமக்கு கடமையாகும். அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடையை அறிகின்றனர், பின்னர் அவற்றை மறுத்து விடுகின்றனர். அவர்களில் அதிகமானோர் இறை மறுப்பாளர்கள். அந்நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை எழுப்புவோம். பின்னர் இறை மறுப்பாளர்கள் சாக்கு போக்கு கூற அனுமதிக்கப்பட மாட்டார்கள், மேலும் அவர்கள் பொருந்தி கொள்ளப்பட மாட்டார்கள். அநியாயக்காரர்கள் வேதனையை பார்க்கும்போது அவர்களுக்கு அது குறைக்கப்பட மாட்டாது, அவர்கள் அவகாசம் அளிக்கப்படவும் மாட்டார்கள். இணை வைத்தவர்கள் தமது இணை கடவுள்களை பார்க்கும்போது, எங்கள் இறைவனே, உன்னையன்றி நாங்கள் அழைத்து கொண்டிருந்த எங்கள் இணை கடவுள்கள் இவர்கள்தான் என்று கூறுவார்கள். அப்போது அவர்கள், நீங்கள் பொய்யர்களே என்று இவர்களுக்கு பதிலளிப்பார்கள். அன்றைய தினம் அவர்கள் அல்லாஹ்விடம் சரணடைவார்கள். அவர்கள் பொய்யாக உருவாக்கியவை அவர்களை விட்டும் மறைந்துவிடும். யார் இறைவனை மறுத்து அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுத்தார்களோ அவர்கள் குழப்பம் செய்து கொண்டிருந்ததால் அவர்களுக்கு வேதனைக்கு மேல் வேதனையை அதிகரிப்போம். அந்நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியாளரை அவர்களிலிருந்தே எழுப்புவோம். மேலும் இவர்களுக்கு சாட்சியாக நபியை உம்மை கொண்டு வருவோம். இவ்வேதத்தை ஒவ்வொன்றுக்கும் தெளிவான விளக்கமாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் முஸ்லிம்களுக்கு நற்செய்தியாகவும் உமக்கு அருளியுள்ளோம். நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு வழங்குமாறும் அல்லாஹ் ஆணையிடுகிறான். மானக்கேடானவை, தீமை, வரம்பு மீறுதல் ஆகியவற்றை விட்டும் அவன் உங்களை தடுக்கிறான். நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். நீங்கள் உடன்படிக்கை செய்வதாயின் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை உங்களுக்கு பொறுப்பாளனாக்கியுள்ள நிலையில் சத்தியங்களை உறுதிப்படுத்திய பின் அவற்றை முறிக்காதீர்கள். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை அறிகிறான். ஒரு சமுதாயத்தவர் இன்னொரு சமுதாயத்தவரை விட பெரும்பான்மையாக இருப்பதால் இவர்களுக்கு ஆதரவாக உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையே மோசடியாக்கி அவற்றை முறித்து விடாதீர்கள். இதன் மூலம் நூலை நூற்று அது உறுதியான பின் அதை தனித்தனியாக பிரித்து விட்டவளைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இதை கொண்டு உங்களை அல்லாஹ் சோதிக்கிறான். நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அதனை அவன் மறுமை நாளில் உங்களுக்கு தெளிவுபடுத்துவான். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை ஒரே சமுதாயத்தினராக ஆக்கியிருப்பான். எனினும் தான் நாடியவர்களை அவன் வழிகேட்டில் விடுகிறான், மேலும் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். நீங்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையே மோசடியாக பயன்படுத்தாதீர்கள். அவ்வாறு செய்தால் உங்கள் பாதம் நிலை பெற்ற பின் அது சறுக்கிவிடும். மேலும் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் நீங்கள் தடுத்ததால் துன்பத்தை அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை அற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள். நீங்கள் அறிவோராக இருந்தால் அல்லாஹ்விடம் இருப்பதே உங்களுக்கு மிக சிறந்தது. உங்களிடம் இருப்பது தீர்ந்துவிடும், அல்லாஹ்விடம் இருப்பதே நிலைத்திருக்கும். பொறுமையாளர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களுக்காக அவர்களுக்குரிய கூலியை வழங்குவோம். ஆணோ பெண்ணோ யார் இறை நம்பிக்கையாளராக இருந்து நற்செயல்கள் செய்கிறாரோ அவரை நல்வாழ்வு வாழ வைப்போம். அவர்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களுக்காக அவர்களுக்குரிய கூலியை வழங்குவோம். நீர் குர்ஆனை ஓதினால் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக. இறை நம்பிக்கை கொண்டு தமது இறைவனையே முற்றிலும் சார்ந்திருப்போர் மீது ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவனது அதிகாரமெல்லாம் அவனை பொறுப்பாளனாக்கி கொண்டோரிடமும் இறைவனுக்கு இணை வைப்போரிடமும் மட்டும்தான். ஒரு வசனத்திற்கு ஈடாக வேறொரு வசனத்தை நாம் மாற்றினால் நீர் புனைந்து கூறுபவர்தான்.
என்று கூறுகின்றனர். தான் எதை அருள வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 16 வசனம் 101 வரைக்கும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.